சாமியாரு எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. ஃபேமிலியே வாங்கன்னு சொல்றாங்க சாமியார. பாட்டி சொல்றாங்க, நோன்பு கயிறுக்காண்டி உங்களைதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தென்னரசு சொல்றாரு, சாமி நாங்க நினைச்ச உடனே வந்துட்டீங்க. போன வாரம் உங்களை கோயில்ல பார்த்தேன். வேலுக்கிட்ட சொன்னா நம்ப மாட்டேறான். வேலுக்கிட்ட சொல்லிருங்களே. வேலுக்கிட்ட சொல்றாரு ஐயரு, கோவப்படுறதுல என்ன தம்பி இருக்கு? கடவுளை நேர்ல பார்த்தேன்னு சொன்னாதான் நம்ப மாட்டாங்க. இப்ப பரஞ்சோதி சொல்றாங்க, உண்மை சொல்றவங்க தான் கடவுளுக்கு சமம். நீங்க சொல்லுங்க சாமி, சக்தி கோயிலுக்கு வந்தாளா? சாமி கேக்குறாரு, என்ன சக்திமா? நம்ம துர்க்கையே சக்தி வடிவம் தானே. தென்னரசு சொல்றாரு, என்ன ஐயரே குசும்பா? நம்ம வீட்டுல வேலுக்கு பொண்டாட்டி இருக்கால்ல? பாட்டி சொல்றாங்க, பெரியவருடா பார்த்து பேசு தென்னரசு. சாமி சொல்றாரு, இருக்கட்டும்மா, நான் பார்த்து வளர்ந்த பையன் தென்னரசு தம்பி. தம்பி என்கிட்ட என்ன கேட்டுற போறாரு? வேலு பொண்டாட்டி கோயிலுக்கு வரலப்பா. அத பத்தி நீங்க எதுக்கு கேக்குறீங்க? உண்மைய குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. சக்தி மேல பரஞ்சோதிக்கும் தென்னரசுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அதனால கோயிலுக்கு 2 பேரும் வர்றாங்க. 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் தேட போறாங்க சக்திய. பரஞ்சோதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, சக்தி கோயில்ல இருக்காளா இல்லையா நினைச்சுக்கிட்டே சக்தி சக்தின்னு கத்துறாங்க பரஞ்சோதி. தென்னரசு கோயிலுக்கு வந்தவங்க கிட்ட கேக்குறாங்க, கோயில யாரையாவது பாத்தீங்களாயா? ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருந்தாங்களா? அப்படி யாரும் பாக்கலையப்பா அப்படின்னு சொல்றாரு. சரியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அவரும் போயிடுறாரு. பரஞ்சோதி சக்தி சக்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே தேடுறாங்க கோயில் முழுக்க. சாமிய கும்பிட வந்தவங்க எல்லாம் சக்திய நானும் தான் கும்பிடுறேன், வரமாட்டேற ஆத்தான்னு சொல்லிட்டு போறாங்க பரஞ்சோதி கிட்ட. பரஞ்சோதி தலையில அடிச்சுக்கிறாங்க. கோயில்ல சக்தி இல்லையே, எங்க போயிட்டாவ? தென்னரசு கேக்குறாரு, அம்மா என்ன ஆச்சு? சக்தி இருக்காளா? இல்லடா, அவ ஆளையே காணோம். அப்பாவுக்கு போன் அடிச்சு கூப்பிடுறா. இதுக்கு மேல இந்த கோயிலுக்குள்ள சக்தியால இருக்க முடியாதுடா. சன்னதியும் பூட்டி இருக்குப்பா. சக்தி இங்க இல்ல. அவ என்னமோ திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காடா. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்தா அவளை வீட்டிலேயே சேர்க்க போறது இல்ல. தென்னரசு சொல்றாரு, அது மாத்திரம் இல்லம்மா, அவளை வேலு கூட வாழவே விடக்கூடாது. சக்திய அவங்க அப்பா வீட்டுக்கே அனுப்பி வை. இப்படி ஒரு கேவலமான ஜென்மம் நம்ம வீட்டுக்கே வேணாம். அசிங்கம்மா. எங்க போய் என்ன பண்ணிட்டு வராளோ? வேலுவுக்கு இத பத்தி புரியாது. அப்பா கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும். அம்மா போனை கொடுமா, அப்பாவுக்கு கால் பண்றேன். பரஞ்சோதி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா சக்தி என்கிட்ட போய் சொல்லுவா? அவ காலை உடைச்சு அடுப்புல வைக்கணும். சிவபதி கார்ல போய்கிட்டு இருக்காரு. அப்ப கால் வருது. ஹலோன்னு சொல்றாரு. அப்பா எங்கப்பா இருக்க? டேய், நான் கட்சி கூட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன்டா. ஏண்டா, என்ன விஷயம்? அப்பா, துர்க்கையம்மன் கோயிலுக்கு வர்றீங்களாப்பா? என்னடா உனக்கு வேற வேலை இல்லையா? என்ன உங்க அம்மா பரிகாரம் பூஜைன்னு வர சொன்னாளா? என்னடா என்ன வர சொல்ற அளவுக்கு உங்க அம்மாவுக்கு திமிரு வந்துருச்சா? அப்பா விஷயம் வேற, முழுசா சொல்ல முடியாது. வந்துருங்கப்பா கோயிலுக்கு. என்னடா நான் வந்தே ஆகணுமா? அப்பா எனக்கு எது முக்கியம்னு தெரியாதாப்பா? அப்பா மானம் போற விஷயம்ப்பா. வாப்பா, போன வைடா தென்னரசு, நான் வர்றேன். சிவபதி டிரைவர் கிட்ட சொல்றாரு, வண்டிய துர்க்கையம்மன் கோயிலுக்கு விடுறா அப்படின்னு சொல்றாரு. டிரைவரும் ஓட்டிட்டு போய் துர்க்கையம்மன் கோயில்ல நிப்பாட்டுறாரு. நடந்த எல்லாத்தையும் சிவபதி கிட்ட பரஞ்சோதி சொல்றாங்க. சிவபதி பரஞ்சோதிய திட்டுறாங்க. அதுக்கு தென்னரசு சொல்றாங்க, அம்மா என்னப்பா பண்ணுவாங்க? வேலுதான் காலையில சக்திய கோயில்ல கொண்டு வந்து விட்டதா சொன்னான். பரஞ்சோதி சொல்றாங்க, எல்லார் கண்லையும் மண்ணை தூவிட்டு சக்தி எங்க ஓடி போனான்னு தெரியல மாமா. மாமா வெளியே சொன்னா வெக்க கேடு. சொல்லவே அசிங்கமா இருக்கு மாமா. வேலு பாவம் மாமா. அவனும் சக்தி கோயில்ல இருக்கதா நம்பிக்கிட்டு இருப்பான். படிச்சவளாச்சேன்னு சக்திய வெளியே விட்டது ரொம்ப தப்பா போச்சு மாமா. கோயில் தானேன்னு யோசிச்சேன். அதுவும் சுமங்கலி பூஜை, வீட்டுக்கு நல்லது அப்படின்னு நான் யோசிச்சேன். நல்லா மிளகா அரைச்சிட்டாங்க மாமா. இன்று பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.